அவர் என் வாழ்க்கையில செய்ய நினைச்சதை சரியான நேரத்துல செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? லாசரு மரித்து விட்டார், அடக்கம் பண்ணியாச்சு. இயேசு வந்திருக்கிறார். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இவர் குருடருக்கு பார்வை கொடுத்தவர், சப்பானிகளை நடக்க பண்ணினவர், காது கேட்காதவங்களை காதெல்லாம் கேட்க வச்ச ஆண்டவர். இவர் இங்க இருந்திருந்தா இந்த லாசரு மரித்திருக்க மாட்டானே. மற்றவர்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இயேசுவுக்கு தெரியும் லாசரு வாழ்க்கையில எப்போ அற்புதம் செய்யணும்னு அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. லாசரு மரிக்கிறதுக்கு முன்னால வியாதிப்பட்டிருக்கும் போதே ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருந்தாருன்னா இவ்வளவு பெருசா அந்த அற்புதம் பேசப்பட்டிருக்காது. லாசருவுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சார். இந்த முழு வேதாகமத்துல இயேசுவினுடைய ஊழிய காலங்களிலே அவர் செய்த அற்புதங்களில் ஒரு மனுஷனுக்காக இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா அது லாசருவின் வாழ்க்கையில செஞ்ச அற்புதத்துல மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சில கால தாமதங்கள் நமக்கு புரியாது, ஆனா அது மற்றவங்களுக்கு எதை வெளிப்படுத்தி கொடுக்கும் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை சில தாமதங்கள் உங்க வாழ்க்கையில மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படி செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துல கர்த்தர் ஒரு பெரிய தாமதத்தை என் வாழ்க்கையில அனுமதித்து கொண்டே இருக்கிறார், இந்த தாமதம் எதற்காக எதனால் என்கிறது தெரியாம நீங்க ஒருவேளை என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒரே ஒரு ரீசனை மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இயேசு வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? உங்களை பார்க்கிறவங்க நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டாராம். யாருக்காக? லாசருவை நினைச்சு இயேசு கண்ணீர் விட்டாராம். இவனை இவ்வளவாய் சிநேகித்தாரா அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இயேசு அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்ச அந்த நேரம் இருந்தது.